ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனோ விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உலகத்துல எத்தனோ காட்சிகள் காலையில எழுந்திரிச்சா நைட்டு வரலே நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுல சில இடத்துல சில விஷயங்கள் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில இடத்துல அதை பார்க்கும்போது என்ன அறியாம நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ அந்த வரிசையில ஒரு கோவில் எடுத்துக்கோங்களேன். அந்த கோவில் அவ்வளவு அழகா இருக்கிறதுக்கும் கர்ப்பகுடியில இருக்கிற அந்த பகவான் அழகா இருக்கிறதுக்கும் யார் காரணங்க? அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள். ஆமா தானே? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பணி செஞ்சு காலையில எழுந்திரிச்சு குளிச்சு பணி செஞ்சு தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி வேத மந்திரங்கள் எல்லாம் படிச்சு தெய்வத்துக்கு தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டி பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் காட்டி அங்க வரப்போற அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்து தீபாராதனை கொடுத்து அவங்க எவ்வளவு பணி செய்யறாங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில பேர் தேவையில்லாம செலவு பண்ணுவாங்க. ஒரு காஃபி ஷாப்புக்கு போங்களேன், காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த பில் கட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு துணி கடைக்கு போங்களேன், அங்க பிக்சட் ரேட்டு தான். சில கடையில டாக்ஸ் கட்டணும், பில் கட்டணும், கட்டிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அவங்க கேட்டு நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி சில ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன், அங்கேயும் அப்படிதான். நம்ம எதுக்காக போனோம், அவங்க எதுக்காக பில் போட்டுறாங்கன்னே தெரியாம சில பேர் பணத்தை கட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் பணத்தை வேஸ்ட் பண்ற நீங்க, ஆனா ஒரு கோவிலுன்னு வரும்போது அந்த கர்ப்பகுடியில் இருக்கிற பகவானுக்கு ஆர்த்தி காட்டி அர்ச்சகர்கள் நம்ம கிட்ட ஆர்த்தி கொண்டு வரும்போது அவங்க முன்னால போய் அவங்க முன்னால சில பேர் சில்லறை தேடுவாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எத்தனோ இடத்துல எவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க. ஏன்னா அவ்வளவு வேதங்கள் எல்லாம் படிச்சு பகவானுக்கு தூபதீப ஆராதனை எல்லாம் காட்டி நமக்கு அந்த ஆர்த்தி தட்டி எடுத்துட்டு வரும்போது அவங்க முன்னால போய் சில்லறையை தேடி அவங்களுக்கு போடுவீங்களே, அவங்க மனசு எவ்வளவு ஃபீல் பண்ணும். முதல்ல எடுத்து வச்சுக்கலாமே, உங்ககிட்ட இருக்கிறது போடுங்களேன். ஆனா முதல்ல எடுத்து வச்சுக்கோ. எத்தனோ இடத்துல நம்ம எவ்வளவு காசு வேஸ்ட் பண்றோம், நம்மள அறியாமலே எவ்வளவு காஸ்ட் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கோவில அந்த அர்ச்சகர்கள் நமக்கு ஆர்த்தி தட்டு கொண்டு வரும்போது அவங்க முன்னால சில்லறையை தேடாம முதலே அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தட்டுக்கு நம்ம போடலாமே. ஒரு 50-100 ரூபாய் போடுறதால நம்ம குறைஞ்சிட போறது கிடையாது. நிச்சயமா கடவுள் நமக்கு இன்னும் நிறைய கொடுப்பாங்க. பெரிய பெரிய கோயில் எப்படின்னு தெரியல, ஆனா சின்ன சின்ன கோவில்ல நம்ம போடுற அந்த சின்ன தொகை, அந்த காசு தான் அன்னைக்கு அர்ச்சகரோட வீட்டுல உணவு. ஏன்னா அவங்களோட பணி அதுக்காகவே அவங்களோட உயிரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேதங்கள் படிக்க, சுவாமிக்கு பகவானுக்கு அலங்காரம் பண்ண, அது பணிகள் செய்ய, அதுக்காகவே அவங்களுடைய உயிரையே பணையமாயிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே அதான். அப்படி இருக்கும் போது நம்ம போட்ட அந்த காசுல தானே அவங்க போய் அவங்க வீட்டுல கொடுத்து சமைச்சு சாப்பிடணும். அப்ப நீங்களே கொஞ்சம் யோசிங்க. அவங்க முன்னால இனிமையாவது சில்லறையை தேடாம முதல்ல நம்ம கிட்ட இருக்குது இருந்தா 10 ரூபா போடுங்க, அது முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா அவங்க 100 ரூபாய் போடுங்க. இல்லையா பேசாம இருங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.